வணக்கம் ரிஷி டிவி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏயுஎஸ்டி நர்சரி கார்டன். இந்த கார்டன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராஜபாளையம் விருதுநர் பிரிவில் அமைஞ்சிருக்கு. வாங்க, அவர் என்ன வகையான செடியெல்லாம் தராரு, என்ன மலிவான விலையில தராரா என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம யூடியூப் சேனல்லேருந்து வரோம். நம்ம இந்த நம்மளுடைய நர்சரி கார்டனுடைய பேர் என்ன, எங்கே அமைஞ்சிருக்கு சார்? ஏயுஎஸ்டி நர்சரி, மதுரை ரோடு, திருமங்கலம் விருதுநர் போகிற ரோடு, ராஜபாளையம் சந்திப்பு. இதில் இந்த ரவுண்டு பக்கத்தில் இந்த ஆர்கன் பாலம் இருக்குது. அதுவும் பக்கம் ஃபயர் சர்வீஸ் தீயணைப்பு நிலையம் எதிர்ப்புறம். அப்புறம் மரம் ஐட்டங்கள், செடி ஐட்டங்கள். சரி. அப்புறம் ஒட்டு, ஓகே, ஒட்டு ஹைபிரிடு. அப்புறம் ஹேங்கிங் போட செடி. சரி. எல்லா வகையான செடிகளும், வீட்டுக்கு அழகு செடிகள், ஓகே, கொடி வகை எல்லாமே இருக்கு. வாஸ்து செடிகள்லாம் நம்மகிட்ட இருக்குங்களா? இருக்கு. வாஸ்து வகையில எத்தனை வகையான செடிகள் இருக்கு சார்? வாஸ்து 27 நட்சத்திரத்துக்கண்ணு இருக்கு. ஓகே. ஆனா இப்போதைக்கு நட்சத்திரத்துக்கண்ணு உங்களுக்கு நம்மகிட்ட ஒரு 15 நட்சத்திரத்துக்கண்ணு கிடைக்கும். ரெடியா அவைலபிளா இருக்கு? கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. நம்ம மலர் வகைகள்ல என்னென்ன மலர் வகையில வச்சிருக்கீங்க? மலர் வகைகள் ரோஸ்ல ஊட்டி ரோஸ், காஷ்மீர் ரோஸ். இல்ல, எத்தனை வகையான ரோஸ்கள்? எத்தனை வகையான சார்? அது இருக்கையில உங்களுக்கு ரோஸ்ல ஒரு 10 வகையான ரோஸ் இருக்கு சார். 10 வகையான ரோஸ். ஆமா இருக்கு. சார். அதுல எது ஸ்பெஷலா எது இருக்குதா? ஸ்பெஷலா சார் பிளாக் ரோஸ் இருக்கு. சரி. அப்புறம் வயலட் கலர் ரோஸ் இருக்கு. சரி. அப்புறம் நம்ம பிளாக் ரோஸ் நல்லா போகும், இந்த வயலட் கலர் நல்லா போகும். ஆமா. அப்புறம் கொடி ரோஸ்கள். ஓகே. இப்ப நீங்க நட்சத்திரமுடைய வாஸ்து செடின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா சார். எல்லா நட்சத்திரத்துக்குமே ஒரு வாஸ்து செடி இருக்குங்களா? ஆமா, எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒண்ணு. இப்ப ஒருத்தவங்க நம்ம சிம்ம ராசின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டு வந்தாங்க. அவங்களுக்கு என்ன நட்சத்திரம் பார்த்து அதுக்கான செடி நீங்க கொடுத்துருவீங்க? இல்ல, அவங்களே என்ன நட்சத்திரத்துக்குன்னு அவங்க கேட்டு வருவாங்க. ஆமா. ஏன்னா சில வகைகள் நட்சத்திரம் இந்த கிரக மாறனால அவங்க என்ன கண்ணு கேட்காங்களோ அதே கண்ணு நம்ம கொடுக்கணும். மர வகையில என்னென்ன மர வகைகள் வச்சிருக்கீங்க சார்? மர வகை உங்களுக்கு நல்ல நிழலுக்குள்ள கண்ணுகள், மரத்திலே பூ பூக்குற கண்ணுகள் இருக்கு. சரி. அப்புறம் ஃபாரஸ்டுக்குள்ள கண்ணு, நம்ம செம்மரம், சந்தன மரம், வேங்கை, ஓசூக்கு, மகாக்கனி அப்படிங்கிற ஐட்டங்கள் இருக்கு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள். சரி. ஆமா. இப்ப நம்ம தென்னை மரம் இந்த மாதிரி கனிகள் தர்ற செடிகள் மரங்கள்லாம் அதெல்லாம் இருக்குல்ல? தென்னங்கண்ணுல ஒட்டு இருக்கு, ஹைபிரிட் இருக்கு, நாடு இருக்கு, இளநீர், செவ்வளனி இருக்கு. அப்புறம் தென்னையில ஒரு 10 வகையான கண்ணு இருக்கு. உங்கள்கிட்ட இப்ப ரெடியா இருக்கு? கேட்டாங்கன்னா மறுநாள் டெலிவரி பண்ணி மொத்தமும் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி தர முடியும்? கொடுத்துட்டு தானே சார்? கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க? கொடுத்துட்டு தான் சார். ஓகே. இன்னொரு கேள்வி, அழகு செடின்னு சொல்லி சொல்றீங்க நீங்க? ஆமா சார். அழகு செடிகள்ல வெளியே வைக்கிற செடிகள் சிலது இருக்குது, உள்ள வைக்கிறதுக்குன்னு சில செடிகள் இருக்கு. வெளியெல்லாம் எத்தனை வகையில இருக்கு, உள்ள இருக்க செடி வகையில எத்தனை வகை இருக்கு சார்? ஹேங்கிங் தொட்டில இப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரு 25 வகையான ஹேங்கிங்ல சரி வைக்கக்கூடியது நம்மகிட்ட என்கிட்ட இருக்கு. சரி. ஆமா, ஹேங்கிங் தொட்டி போட்டு இருக்கு பாருங்க. ஓகே. இதெல்லாம் ஹேங்கிங் வெளியே வைக்கிறது இதெல்லாம். ஆமா. இதுல பூ பூக்குறது, இலைகள் அப்படின்னு தனித்தனியா இருக்கு உங்களுக்கு. இது வெளியே நம்ம தொங்க விட்டுக்கலாம்? வெளியே தொங்க விட்டுக்கலாம். நம்ம பூத்திக்கல்ல போயிட்டு வாசல்ல ஒரு காவையில் கூட படுத அளவுக்கு வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ள வைக்கிற செடிக்கும் வெயில் தேவைப்படுமே, அப்ப என்ன பண்ணுவாங்க? அப்ப வெளியே வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு வெயில் தேவைப்படாது. அது பேர் தான் இன்டோர். அப்படிங்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அழகா வரும். பாதுகாப்பு தான் உங்களுக்கு. பாதுகாப்பா? ஆமா. தக்கன என்ன கோக்கப்பிட்டு வச்சு, மணல் வச்சு எல்லாம் வச்சு வைக்கணும். அது ஒன்றும் நல்லா இருக்கும். மருத்துவ சம்பந்தமான செடிகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு? அதுவும் நம்மகிட்ட இருக்கு சார். அது எத்தனை நாகதாளி அப்படின்னு சில சிறியானங்க, கல்லடப்புக்குள்ளது, அப்புறம் தலைவலிக்குள்ள தைலம் மாதிரி பண்றது. சரி. அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்கு நம்ம. ஆமா.
நம்மகிட்ட தொட்டிகள் எல்லாம் கிடைக்குமா சார்? தொட்டி வந்து சிமெண்ட் தொட்டிகள் கிடைக்கும் சார். ஆ. ஒரு ஒரு 5 ஒரு 6 ஒரு 7 வகையான தொட்டி நம்மகிட்ட இருக்கு சார். நம்மளுக்கு தேவையான உரங்கள்லாம் எங்க சார் வாங்கணும்? உரம் வந்து நம்ம இங்க இருந்து வர்றது பசுமைன்னு சொல்லி நம்ம திருமண நகராட்சியில இருந்து வர்ற நமக்கு உரம் கொடுக்குறாங்க. ஆ. அதையும் நம்ம ஒரு 7 உரம் கலப்படம் பண்ணி ஆ. அதையும் நம்ம ஒரு மார்க்கெட் நம்ம கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து அந்த ஓரளவுக்கு ஒரு பாக்கெட்டுக்கு ஆ. என்ன தேவையோ ஆ. அது நமக்கு பவர் கொண்டு வைக்க மாட்டேன். ஆ. ஏன்னா வீட்டுல வந்து சின்ன பிள்ளைகளா இருக்கனால பவர் குறைஞ்சதுதான். சரி. வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு ஆ. அப்படி எல்லாமே சேர்த்து ஒரு பாக்கெட் ஒரு இயற்கை சார்ந்தமா இயற்கை சம்பந்தம் அப்படி வைக்க. வச்சு அப்புறம் வந்து நம்ம வேற உரங்கள் இருக்கு, ஆர்கானிக் இருக்கு. பவர் கொண்டு நான் வச்சுக்கிறேன். ஆமா. வேற இந்த 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 இதெல்லாம் தொங்க விட்டுருக்கீங்க. ஆமா சார். இதெல்லாம் என்ன காரணத்துக்காக தொங்க விட்டுருக்கீங்க? எதுக்கு தொங்க விட்டுருக்கீங்க இதெல்லாம்? சார் இது வந்து நம்ம சின்ன சின்ன வீட்டுக்குள்ள ஸ்ப்ரே வந்து பண்ணி விடுறதுக்கு, சரி. தண்ணி இல்லாம வைக்கிறதுக்கு இன்டோர் மாதிரி ஆ. அதுக்கு தண்ணி ஊத்தாம ஸ்ப்ரே பண்ணி விடுறது. ஓ, ஆமா. நம்ம கையில ஆமா, வச்சுக்க அப்புறம் மருந்து அடிச்சு விட்டுக்கலாம். மருந்து அடிச்சு மருந்து அடிக்கலாம். மருந்துக்கான செடி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே மருந்து நம்மகிட்ட இருக்கு. இதா இருக்கு. இன்னும் இருக்கு. இதெல்லாம் என்ன வகையான மருந்து உங்களுக்கு? இது வந்து பூ பூக்காம இருக்கும் பாத்தீங்களா? ஆமா. அதை கட் பண்ணி விட்டு மருந்து அடிக்க சொல்லிடுவேன். சரி. அதுக்கு அடுத்து என்னன்னா இதுல தண்ணியில கலந்துக்கிறதுங்களா? தண்ணியில லிக்விடு தானே கலந்து அடிக்கலாம். சரி சரி. ஆமா. அதுக்கு அடுத்து வெள்ள பூச்சி அடிச்சாலும் அதுக்கே தனியா இருக்கு. எடுங்க பாப்போம். இந்த இருக்கு. இது 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 வந்து பச்சையா இருக்குது கண்ணு. இந்த இருக்கு வெள்ள பூச்சி வராம இருக்குது. இந்த இருக்கு ஸ்ப்ரே அப்படியே டைரக்டா அடிக்கிறது. டைரக்டா அடிக்கிறது. தண்ணியில எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த இருக்கு. இந்த இருக்கு. இது வந்து டைரக்டா அப்படியே அடிச்சுக்கிற மாதிரி தான் அடிக்கிறது. இது தொட்டிகள்ல பிளாஸ்டிக் தொட்டி வச்சிருக்கீங்களே, அது வெயில்ல வச்சா எதுவும் மக்கி போயிடாதுங்களா? கண்டிப்பான முறையில் மக்கத்தான் சார். ஆமா, ரொம்ப வெயில்ல வச்சா பிளாஸ்டிக் தொட்டி மக்கும். அதுக்கு சிமெண்ட் தொட்டி வச்சிருக்கேன். நம்ம மண்ணு தொட்டி நமக்கு மண்ணு தொட்டி வச்சுட்டா கொஞ்சம் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் செடி நல்லா இழுத்து நல்லா கிளை அடிச்சு நல்லா கொஞ்சம் கூலிங்கா இருக்கும், ஸ்பீடா வரும். சின்ன செடிகள் வந்து தாங்க வெயிலுக்கு. அதுக்கடுத்து இது அந்த நம்ம இந்த பூ வகையானது இந்த இருக்கு பாருங்க. ஆமா. சரி சரி. இதெல்லாம் என்ன செடிகள் இதெல்லாம்? சார் இது வந்து லக்கி ஃபேன். லக்கி மூங்கில். ஆமா. இது ஒரு வாசத்துக்காக நம்ம வீட்டுல வைக்க. இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு பிளாஸ்டிக் தொட்டியா வச்சுக்கலாம், வெளியே வைக்கிறதா மண் தொட்டி வச்சுக்கலாம். மண்ணு தொட்டி வச்சுக்கலாம், சிமெண்ட் தொட்டி வச்சுக்கலாம். சிமெண்ட் தொட்டி வச்சுக்கலாம். பாதுகாப்பு பொறுத்திருக்கு. இது தொட்டி என்ன என்ன விலையில இருந்து என்ன ஹை ரேட் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கு? 16 ரூபாயில இருந்து என்ன தொட்டி இருக்கு. 16 ரூபாய் தொட்டி இருக்கு. 16 ரூபாய், 22 அப்படி எல்லா வகையான தொட்டி. சரி. இது இந்த நிறைய கார்பெட் கம்பெனி எல்லாம் பார்த்திருப்பீங்க, 2 பக்கம் மரங்கள் வந்து அழகா இருக்கும் பாத்துருக்கீங்களா? ஆமா சார். அந்த மரம் நம்மகிட்ட இருக்குங்களா? இருக்கு. சரி சரி. அப்படி இல்ல அப்படின்னா கேட்டாங்கன்னா மறுநாள் கொண்டு வந்து சரி டெலிவரி பண்ணிடுவோம். ஆமா. அதுக்கு அடுத்து இன்னொன்னு என்னன்னா விசிட்டிவ்ல சொல்லி உங்களுக்கு விசிட்டிவ்ல இருந்து நேர்கள் வர்றாங்க, அடிக்க நிறைய ஆளுகள் வர்றாங்க. இதை பார்த்துட்டு சேனலை பார்த்து வர்றாங்க. அவங்களுக்கு என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் குறைச்சு கொடுக்கணும், லாபம் இல்லாம குறைச்சு கொடுத்துருக்காரு. சரி சரி. 50 ரூபா 40 ரூபாங்க இடத்துல 10 ரூபா குறைச்சு அது பண்ணி விட்டுருவோம். இப்ப நம்ம ரிசிட்டிவ் மூலியமா வரேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு 10 ரூபா 15 ரூபா குறைச்சு. நிறைய பேர் வராங்க சார். ஆமா. ரொம்ப நன்றி சார். ரிசிட்டிவ் எத்தனை வருஷமா அந்த தொழில் நீங்க பண்ணிக்கிறீங்க சார்? நான் இது வந்து ஒரு 15-16 வருஷமா பண்ணிக்கிறேன். நல்ல அனுபவம் நிறைய ஜாஸ்தியா இருக்கு. ஆமா சார். பாருங்க, நம்ம சேனல் மூலியமா வரவங்களுக்கு கொஞ்சம் சலுகை பண்ணி கொடுங்க. கண்டிப்பா சார். மீண்டும் இன்னொரு நாள்ல உங்களை சந்திப்போம். நன்றி. வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பேச என் பேர் கார்த்திக். எங்க இருந்து வரீங்க சார்? திருமங்கலம் பாண்டியநாடு. ஓகே. இப்ப என்ன செடி வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க? நான் பொதுவாகவே ஒரு வந்து கருத்து நிறைய கேட்க வருவேன். என்ன செடி எந்த இடத்துல வைக்கலாம், எத்தனை நாள்ல வளரும், என்னென்ன இது பண்ணணும்,
எல்லாமே ஒரு கரெக்ட் அட்வைஸ் கொடுப்பாரு எனக்கு. சரி. பொதுவா வெயில்ல எப்படி இருக்கணும், வெயில் இல்லாத இடத்துல எப்படி இருக்கணும், ஒரு செடிக்கு என்னென்ன பக்குவம் பார்க்கணும், எல்லாமே கரெக்டா சொல்லுவார். அந்த மரம் எந்த இதுல வைக்கணும், எவ்வளவு மண் பார்த்து வைக்கணும், எவ்வளவு ஆழத்துல வைக்கணும், எல்லாமே எனக்கு வழிமுறை காட்டுவாரு. எத்தனை நானும் வருஷமா வாங்கிக்கிறீங்க இதை? எப்படி ஒரு மோர் தென் ஒரு 4 இயர்ஸா வந்துட்டு இருக்கேன். நான் சார் என்ன வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேர்ல இருக்கேன். சாஃப்ட்வேர் ஒர்க் பண்றீங்க. எந்த ஊர்ல சார்? சென்னை IBMல இருக்கேன். அப்படியா, வெரி குட், வாழ்த்துக்கள். நம்ம சேனல்ல பாத்துறீங்களா சார்? இங்கிலீஷ் ஓப்பனா பார்த்தல, ஆனா இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கோம் நம்ம. பட் ஃபியூச்சர்ல வந்து மிகப்பெரிய லெவல்ல நம்ம நிகழ்ச்சி நிறைய தரதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. பெரிய பெரிய விஐபி எல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ பண்ண போறோம். கண்டிப்பா. இப்ப செடிகள்ல வந்து வெளியே வைக்கிற செடியும் சிலது இருக்கு, உள்ள வைக்கிற செடி இருக்கு. நீங்க ரெண்டுமே வாங்கியிருக்கீங்களா? ஆமா, ரெண்டுமே வாங்கியிருக்கேன். இவரு ரெண்டாவது ஒண்ணு ஆர்டிபிஷியலா எந்த ஆன்சர்னு சொல்ல மாட்டாரு. சரி. நேச்சுரலா ஒரு குழந்தைய எப்படி வளர்த்தா கரெக்டா இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுப்பாரு. ஜஸ்ட் இவர்கிட்ட உரமெல்லாம் இவரே உங்கள்கிட்ட கொடுத்துருவாருங்களா? மோஸ்ட் ப்ராபர்லி ரெக்வஸ்ட் பண்ணுவேன். இருந்துச்சுன்னா இருக்குன்னு பாரு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவாரு. ஏமாத்த மாட்டாரு. அது ஒண்ணுதான் வியாபாரத்துக்காண்டி ஏமாத்த மாட்டாரு. அது சொல்லிடுவாரு, அந்த செடி வாங்கினா வீட்டுல வச்சா வரும் வராது, இது உங்க தண்ணி இந்த தண்ணிக்கு வரும், எல்லாமே கரெக்டா அட்வைஸ். இப்ப நீங்க வச்சிருக்க செடியெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க மாதிரியும் வெளியே இருக்க மாதிரி வச்சிருக்கீங்களா? இல்ல கீழே வந்து ஊன்ற மாதிரி? வீட்டுக்குள்ள தொட்டி மாதிரி தான் இருக்கு. வெளியே வந்து தோட்டம் மாதிரி ஒரு 2 செடி வச்சிருக்கேன். ஒரு கைட்லைன்ஸ் செடி வச்சிருக்கேன். என்ன செடி? அந்த ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்றதுதான். ஏன்னா வீட்டுல அவ்வளவு ஸ்பேஸ் இல்ல எனக்கு. சரி. ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்தாரு. அதுக்கேற்ற மாதிரி வீட்டுல பிளான்டேஷன்ஸ் பண்ணிருக்கேன். இப்ப வந்து ஸ்பேஸே இல்லாட்டாலும் மாடியிலே வந்து தோட்டம் மாதிரி போட்டுக்கலாம், அதுல காய்கறி வளர்க்கலாம், தொட்டிலே செடியில வளர்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆமா. அதுக்கான கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி அதை சொல்லிருக்காருங்களா? அதை பத்தின அவேர்னஸ் இல்ல உண்மை. சரி. ஏன்னா அதுல உள்ள டீப்பா போல. மேபி அது அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதாவது நான் காய்கறி உங்களுக்கு காசு குறையா வரும்ன்றதுக்காக சொல்ல வரல. நம்ம இந்த மாதிரி வளர்த்தாதான் நம்ம 4 பேருக்கு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நல்லா இருக்கும் செஞ்சாதான் நம்ம இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல முடியும். நம்ம குறைய வச்சுட்டு இன்னொரு ஆள்கிட்ட குறைன்னு சொல்லவே இல்லை. மாடியில் நீங்க ஒரு சின்ன செடி, அதாவது கத்திரிக்காய், இந்த சின்ன சின்ன செடிகள் எல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டுகளுக்கும் யூஸ் ஆகும். அதுக்கேற்றாப்புல வந்து வெளியே சொல்றதுக்கும் நம்ம வந்து ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். உரங்கள்லாம் நீங்க மேக்ஸிமம் வந்து வெளியே வாங்கிக்கிறீங்களா? இல்ல, இவர்கிட்ட வந்து கேட்பேன் என்ன உரம் போடணும்னு கேட்பேன் நானு. இவரு முதல் செடியை பார்த்துட்டு தான் எல்லாம் ஆன்சர் பண்ணுவாரு. சும்மா வாய் ஓரலா சொல்ல மாட்டாரு இவரு. சரி. செடியை பார்க்கணும் பாரு, அட்லீஸ்ட் வீடியோ இல்லைன்னா செடியை டைரக்டா கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது எந்த அளவுல பாதிப்பு இருக்கு, இல்லை எந்த அளவுக்கு பண்ணா சரியா இருக்குன்றத பார்த்துட்டு சொல்லுவாரு. இப்போ கூட ஒரு செடியை கொண்டு வந்திருக்கேன் நானு. சரி. ஊருக்கு போயிட்டு நானு கொஞ்சம் செடி இதாயிடுச்சு, அதான் கேட்கறக்காண்டி வந்திருக்கேன் நானு. சரி சரி. ஆமா. அதே மாதிரி வெளியில வைக்கக்கூடிய காட்டு மரங்களா இருந்தாலும் எவ்வளவு கேப்ல எவ்வளவு அடியில வைக்கணும், அது எவ்வளவு பராமரிப்பு பண்ணணும், எத்தனை வருஷம் பலன் கொடுக்கும், அது எப்படி வேறு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, வீட்டுக்கு அதுக்கு எந்த மாதிரி இருக்கும், எல்லாமே கரெக்டா சொல்லுவார். ஆனா நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வியில கரெக்டா அவர்கிட்ட கேட்கணும். கண்டிப்பா. அதாவது செடிகளை வளர்க்கறதெல்லாம் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். ஏன்னா குழந்தைகளுக்கும் செடிகளுக்கும் என்னன்னு சொல்ல தெரியாது. அது உயிர் தான் பேசும். இருந்தாலும் நான் வந்து எனக்கு காய்ச்சல் அடிக்குது, ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா குழந்தைகளுக்கும் சொல்ல தெரியாது, செடிகளுக்கும் சொல்ல தெரியாது. அதை வந்து நம்ம தான் வந்து அதை புரிஞ்சு தெரிஞ்சு நடந்தோம். அப்போ அதுக்கேற்றப்ப நம்ம கம்யூனிகேஷன் அதுக்கு நம்மளும் கரெக்டாக இருந்தால் தான் அது கரெக்டாக வரும். இப்போ நீங்க என்னென்ன செடி வச்சிருக்கீங்க? ஐயோ, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வச்சிருக்கேன். பட் வாங்கிட்டு கிரேப் செடி முதல்ல வீட்டுல வந்திருக்கு. கிரேப்ஸ் கொடிலாம் வீட்டுல வந்திருக்கு. அதுக்கடுத்து ஒரு எப்படி 10 செடி வீட்டுல வச்சிருக்கேன். கரெக்டா டிஃப்ரெண்டா வாங்கிட்டு போய் நானு. சரி. ஓகே சார். ஆமா, 4 வருஷமா வாங்குறேன், எனக்கு ஃபுல் எக்ஸாக்டா தெரியாது. சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு வீடு எங்க சார்? பாண்டியன் நகர் சார். பாண்டியன் நகர். ஓகே சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சந்திச்சது. சொல்லுங்க. உங்க பேர்னா? என் பேர் தங்கத்துறை. எந்த ஊர்ல இருந்து வரீங்களா? சுரண்ட பக்கத்துல. நம்ம சரசி நம்ம தம்பி தான் போட்டுருக்காப்புல. இது எத்தனை வருஷமா அங்க பண்ணிக்கிருக்காரு? இவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. 15 வருஷமா பண்ணிக்கிருக்காரு. நல்லா தெரியும். நல்ல விரட்சி தான் வச்சுப்பாப்புல. நல்ல ஹைப்ரிட் தான். எல்லா இடத்துல இருந்து 10 ரூபா சாதியமா கொடுப்பாங்க. நல்லாவும் இருக்கும். நல்லாவும். செடியோட பராமரிப்புலாம் கரெக்டா சொல்லிடுவாரு. அவன் நீட்டா சொல்லுவாரு. எந்தெந்த செடிக்கு இப்படி உரம் போடணும், செய்யணும் அப்படின்னு கரெக்டான முறைக்கு கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் வியாபாரமே பார்ப்போம். இந்த மாதிரி வியாபாரத்துக்காக போய் சொல்ற பழக்கம் இவர்கிட்ட கிடையாது. இப்போ நீங்க எதுவும் வீட்டுல செடி எதுவும் வளர்க்குறீங்களா? ஆமா, நான் தென்னங்கன்று வாங்கிட்டு போவேன். சரிங்கண்ணா. கன்று. ஓகே. 4 வருஷத்துக்கு மேல வச்ச காய் நல்லா காய். வேலி காய். என்ன காய்? என்ன அது செவ்வழி வச்சிருக்கீங்களா? பச்சை செவ்வழி இருக்கு, பச்சையும் வச்சிருக்கேன். ரெண்டுமே வச்சிருக்கீங்க? ஆமா. ரெண்டுமே காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? 4 வருஷம் ஆகுது. ஒண்ணு நல்ல பாலை நல்ல குடும்பம் நல்லா இருக்கு. இது ஷார்ட் பீட் வாங்கிடலாம், உயரமா போடுமா அந்த மாதிரி? இல்ல, கொஞ்சம் குட்டையா இருக்கிறது. குட்டை காய் இருக்குனாப்ல.
குட்டை வேணும்னா குட்டை தான் கொடுப்பாப்புல. சரி. வளர்ச்சியான கண்ணு கொடுக்கணும். அந்த இப்ப நீங்க வாங்கியிருக்கிறது குட்டையானது குட்டை வாங்கிருக்கீங்களா? ரகம் வாங்கி. காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்களா? ஆமா, பிஞ்சு விட இப்பதான் விட்டுருக்கு. வீட்டுக்கு 3 வருஷம் ஆச்சு. ஆ. நல்லா இருக்கு. எந்த ஊர்ல இருக்குண்ணா? இது வந்து பொய்கை, சரி. சுரண்டை பக்கம் பொய்கை. சுரண்டை பொதிகை. பொய்கை. சரி, ஓகே. இங்க வாஸ்து செடி எல்லாமே என்னென்ன செடி வாசல் வச்சிருக்காருன்னு செடிகள்லாம் நிறைய இருக்கு. நம்ம வாசல் செடிகள் இருக்கு. அதுக்கடுத்தாப்புல நம்ம ஓசு, ஊட்டி ஓசு, அதெல்லாம் 4-5 வெரைட்டி நல்லா தான் இருக்கு. சரி. அங்க கண்ணு தேவைப்பட்ட ஆளுங்களுக்கு நானும் வாங்கிட்டு இருக்கேன். தேவைப்பட்ட ஆளுக்கு வந்து வாங்கிட்டு போங்க. நம்பிக்கையான ஆளு. நம்பிக்கையான ஆளுங்களுக்கு நம்மகிட்ட நம்பிக்கை இருக்குன்னு அவங்ககிட்ட நம்பிக்கையோட சொல்லுவோம், வந்து வாங்கிட்டு போங்க. சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி.